வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பார்க்க போறோம். இங்க குடுத்திருக்க சென்டென்சஸ் பாருங்க. நாம கேள்விப்பட்ட விஷயங்கள, நாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லுவோம். அப்படி சொல்றப்ப நம்ம எப்படியெல்லாம் சொல்லுவோம்? "அவருக்கு உடம்பு சரியில்லையா? அவருக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லங்கிறாங்க. என்னன்னு சரியா தெரியல." இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன வார்த்தைகள இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம்? அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சில சமயங்கள்ல நாம ஒண்ணு நெனச்சிருப்போம். ஒண்ணு நம்பிட்டு இருந்திருப்போம். ஆனா, அது உண்மை இல்லை. இதுதான் உண்மைன்னு நமக்கு தெரிய வரும். அப்ப நம்ம சொல்லுவோம், "நான் அப்படி நெனச்சிட்டு இருந்தேன். கடைசில பார்த்தா, ஆனா அப்புறம் பார்த்தா" இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. நீங்க நெறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இந்த சென்டென்ஸ அப்படியே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? அப்படி படிக்கிற மாரி இப்ப நம்ம பார்க்க போற வீடியோல பண்ணிடாதீங்க. ஏன்னா, இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் இதில குடுத்திருக்க விஷயங்கள எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, என்ன கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம முதல்ல அவருக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்ல போல இருக்கு. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லங்கிறாங்க. என்னன்னு தெரியல. அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் எப்படி சொல்றதுன்றத தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்க போறோம். அடுத்தது நம்ம ஒண்ணு நம்பிட்டு இருப்போம். ஆனா, இப்படி பார்த்தா, பிறகு பார்த்தா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அத வந்து நம்ம செகண்டா பார்க்கலாம். இதுல உடம்பு சரியில்லையா? சரியில்ல போல இருக்கு. அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ என்ன மாரி சிச்சுவேஷன்ல சொல்லுவோம்? அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். பொதுவா நமக்கு ஒருத்தர், பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருக்காரு. அவங்க வீட்ல உள்ளவங்களே சொல்றாங்க. "எங்க அங்கிள காணோம்?" அப்படின்னா, "இல்ல அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்றீங்க. "அங்கிளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? ஸோ நமக்கு கன்ஃபார்மான விஷயங்கள், பிறர் சொல்லி நமக்கு நல்லா உண்மைன்னு தெரிஞ்ச விஷயங்கள். இத வந்து நம்ம ஷேர் பண்றோம். "அவருக்கு உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப 2வது சென்டென்ஸ் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரிந்த ஒருவர், அவர நீங்க பார்க்குறீங்க ரோட்ல போறப்போ, வர்றப்போ. அவரு வந்து ரொம்ப டல்லா இருக்காரு, இருமிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லன்னு பார்த்தா தெரியுது. பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது. அப்ப வந்து வீட்ல சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவோம் நம்ம? அங்கிளுக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஸோ பார்த்து தெரிஞ்ச விஷயங்கள நம்ம வந்து சரியில்ல போல இருக்கு, அப்படி சொல்லுவோம். இப்போ அவருக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லாம, நம்மளும் பார்க்கல. 3வது நபர் சொல்றாங்க. "அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம்" அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. அத நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க. அப்ப நாம இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்சிங், அதாவது இங்கிலீஷ்ல வந்து டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நேரடியா தெரியாது. "இது என்னோட ஒப்பீனியன் இல்லப்பா. நான் சொல்லலப்பா. மத்தவங்க சொன்னாங்க. அத தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது. அதுதான் வந்து டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றோம். நான் டைரக்ட்டா அவங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட கேட்கல, அவரையும் பார்க்கல. இன்னொருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ற மாரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அப்படி சொல்லுவோம். இல்லையா? ஸோ இந்த 3 விதங்கள் தான். சரி. இப்போ இதையெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு அப்பேரன்ட்லி அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. சப்போசட்லி அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. இட் சீம்ஸ் இல்லன்னா இட் சீம்ஸ் லைக் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இதையெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எதுக்கு எத யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்ப அப்பேரன்ட்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அப்பியர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் அப்பியர்ஸ் தட், அதாவது பார்த்தா தெரியுது. இப்ப அவர நீங்க பார்க்குறீங்க, அவர் இருமிட்டு இருக்காரு, உடம்பு சரியில்லன்னு பார்த்தாலே தெரியுது. அத வச்சு நீங்க சொல்றீங்க, அவருக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க அப்பேரன்ட்லிய யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம சொன்னோம் இல்லையா? அவருக்கு உடம்பு சரியில்லையாம். அவங்க வீட்ல உள்ளவங்க சொன்னாங்க. ஸோ நம்பகமானவர்களிடமிருந்து நல்ல உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல். அத சொல்றதுக்கும் நம்ம அப்பேரன்ட்லி அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம சொன்ன 3 விஷயங்கள்லேருந்து 2 விஷயத்துக்கு நம்ம அப்பேரன்ட்லிய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இட் சீம்ஸ் லைக், பார்த்தா தெரியுது. இட் சீம்ஸ், தோற்றத்திலிருந்து தெரியுது. அதான் இட் சீம்ஸ். ஸோ பார்த்து தெரிந்து கொண்ட விஷயம். பார்த்தேன், அவரு கூட இருமிட்டு இருந்தாரு. பார்த்தாலே ரொம்ப டல்லா இருந்தாரு. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. இத மட்டும் சொல்றதுக்கு நாம இட் சீம்ஸ் இல்லன்னா இட் சீம்ஸ் லைக் இத யூஸ் பண்ணலாம். அடுத்தது பிறர்கிட்டேருந்து கேள்விப்பட்ட உறுதி செய்யப்படாத விஷயம். அத சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா தெரியல. இத சொல்றதுக்கு நாம சப்போஸட்லிய யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஈஸி இல்லையா? இப்போ அந்தந்த இடத்துல பொருத்தமான வார்த்தைகள், இல்ல அந்த கரெக்ட்டான ஃப்ரேஸ போட்டா நமக்கு சென்டென்ஸ் ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இப்போ நீங்க ஒருத்தர பார்க்க போறீங்க. நீங்களும் உங்க நண்பரும் போறீங்க. அங்க போறப்போ
உன் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏன் அவர் வந்துட்டாரா? நம்ம பாட்டுக்கு வர்றோமே அப்படின்னு கேட்குறாரு. ஹஸ் ஹி அரைவ்ட்? ஹஸ் ஹி அரைவ்ட் எட்? அப்படி கேட்குறாரு. வந்துட்டாராம். நாங்க கேட்டுட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அவர் வந்துட்டாராம். அப்பேரன்ட்லி. அப்பேரன்ட்லி ஹி ஹாஸ். அப்படி நம்ம சொல்லுவோம். பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வெறும் வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து எஸ் இட் இஸ் அப்படி சேர்த்து சொல்றோம் இல்லையா? நோ இட் இஸ் நாட் அப்படிலாம் சேர்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல ஹாஸ் ஹீன்னு இருக்கு இல்லையா? அது அப்படியே ஹி ஹாஸ் அந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் சொல்லணும். அப்பேரன்ட்லி ஹி ஹாஸ் அப்படி சொல்லுவோம். ஆமா அவர் வந்துட்டாரா? நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கேட்டுட்டேன். அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் அப்பேரன்ட்லி ஹி ஹாஸ் அப்படி சொல்றோம். பாரு அவர் கார் கூட வெளில நிக்குது பாரு. ஈவன் ஹிஸ் கார் இஸ் பார்க்ட் அவுட் சைட். ஈவன் ஹிஸ் கார் இஸ் பார்க்ட் அவுட் சைட். இப்போ வந்துட்டாராம். நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். இதுக்கு தான் நாம அப்பேரன்ட்லி யூஸ் பண்றோம். இல்லைன்னா அவர் வந்துட்டாரான்னு கேட்குறப்போ, ஆமா அப்படிதான் தெரியுது. அவர் பார் கார் நிக்குது. அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றதா இருந்தா அப்பவும் நம்ம அப்பேரன்ட்லியை யூஸ் பண்ணலாம். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அப்பேரன்ட்லி யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? இல்லைன்னா சீம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இட் சீம்ஸ் சோ. ஆமா அப்படிதான் தெரியுது. அப்படிதான். அதுக்கு தான் நம்ம ஒரு சோவை சேர்த்துக்கிறோம். இட் சீம்ஸ் சோ. ஹிஸ் கார் இஸ் பார்க்ட் அவுட் சைட். கார் வெளில நிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இட் சீம்ஸ் சோ. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா சீம்ஸை யூஸ் பண்ணுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாலும் அப்பேரன்ட்லி யூஸ் பண்ணுங்க. ஸோ ரெண்டும் இல்லை யாரோ சொன்னாங்க அப்படின்னா சப்போஸட்லேயே யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். அவருக்கு உடம்பு சரியில்லையா? நம்ம முன்னாடியே சொன்ன சென்டென்ஸ் தான். ஸோ சரியில்லையா? நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அப்ப சொல்றோம். அப்பேரன்ட்லி ஹி இஸ் சிக். ஸோ இந்த அப்பேரன்ட்லியே நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடையும் போடலாம். அப்பேரன்ட்லி ஹி இஸ் சிக் இப்படி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. அவருக்கு உடல்நிலை சரியில்லை போல இருக்கு. பார்த்து சொல்ற விஷயம் எப்படி சொல்லலாம்? சீம்ஸ் வச்சு சொல்லுவோம். இட் சீம்ஸ் லைக் ஹி இஸ் சிக். மெயின் சென்டென்ஸ் என்னவோ அவ்வளோதான். ஹி இஸ் சிக் அவ்வளோதான். நம்ம அந்த சரியில்லை போல இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த இட் சீம்ஸ் லைக்கை சேர்த்துக்கிறோம். இட் சீம்ஸ் லைக் ஹி இஸ் சிக். இல்லைன்னா பின்னாடி போடுறதா இருந்தா ஹி இஸ் சிக். இட் சீம்ஸ் பார்த்தா தெரியுது அப்படிதான். ஹி இஸ் சிக் இட் சீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பின்னாடி போட்டால் லைக் போட வேண்டாம். மூணாவது விஷயம், இதே மாதிரி போல இருக்குங்கிறதுக்கு நம்ம அப்பேரன்ட்லி யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கும் நாம அப்பேரன்ட்லி ஹி இஸ் சிக் இல்லைன்னா ஹி இஸ் அப்பேரன்ட்லி சிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பி வெர்புக்கு அப்புறமா ஹி இஸ் அப்பேரன்ட்லி சிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நாம கேள்விப்பட்ட விஷயம். யாரோ ஒரு மூணாவது நபர் சொன்ன விஷயம். அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைங்கிறாங்க. ஆனா என்னன்னு சரியா தெரியல. ஐம் நாட் ஷியோர். சப்போசட்லி ஹி இஸ் சிக் பட் ஐம் நாட் ஷியோர். மழை பெய்யும் போல இருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. வெளில போறீங்க, கிளவுட்ஸ் எல்லாம் கேதர் ஆகுது. அதை வச்சு நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு நல்லா மழை பெய்யும் போல இருக்கு. மழை பெய்ய போகுது போல இருக்கு. இப்படி சொல்றோம். அப்பேரன்ட்லி இட் இஸ் கோயிங் டு ரெயின். அப்பேரன்ட்லி இட் இஸ் கோயிங் டு ரெயின். போல் இருக்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். சீம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? இட் சீம்ஸ் லைக் இட் இஸ் கோயிங் டு ரெயின். இட் சீம்ஸ் லைக் இட் இஸ் கோயிங் டு ரெயின். இல்லைனா இட் இஸ் கோயிங் டு ரெயின் இட் சீம்ஸ். இட் இஸ் கோயிங் டு ரெயின் இட் சீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்றதுனால தான் நம்ம போன சென்டென்ஸ்ல சப்போசட்லயே யூஸ் பண்ணல. அவன் வேலையை விட்டுட்டானாம். யாரு சொன்னா? அவங்க வீட்டுல இன்னொரு பையன் இருக்கான், அவன் சொன்னான். ஸோ கன்ஃபார்மான ஒரு விஷயம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? விட்டு விட்டானாம் அப்படின்னு இருக்கு. அப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும் இல்லையா? ஸோ அப்பேரண்ட்லியே யூஸ் பண்ண போறோம். மற்ற சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதுனால he has quit his job. He has quit his job. So apparently he has quit his job. அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இந்த he has இந்த மாதிரி இந்த ஆக்சிலரி verb ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் போட்டும் சொல்லலாம். He has apparently quit his job அப்படின்னு சொல்லலாம். அவன் வேலையை விட்டுட்டான் போல இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அவன் வேலைக்கு போறதில்ல, இங்கே தான் அப்படியே சுத்திட்டு இருக்கான். வேலையை விட்டுட்டான் போல இருக்கு. இதுக்கு நம்ம apparentlyன்னு சொல்லலாம், it seems likeன்னு சொல்லலாம் இல்லையா? Apparently he has quit his job ன்னு சொன்னாலும் சரி, it seems like he has quit his job. He has quit his job it seems அப்படின்னு சொல்லலாம்.
அவன் வேலையை விட்டுட்டான்னு பேசிக்கிறாங்க. சப்போசட்லி he has quit his job. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான வார்த்தையை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பையனை நீங்க பாக்குறீங்க, சாப்பிட்றப்ப பாக்குறீங்க, அவசர அவசரமா சாப்பிட்றான், நிறைய சாப்பிட்றான். சரி பாவம் ரொம்ப பசி போல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தா நேரா கண் கூட தெரியுது, எத்தாப்புல சாப்பிட்டுட்டு இருக்கான், அவசர அவசரமா சாப்பிட்றான், நிறைய வழக்கத்தை விட நிறைய சாப்பிட்றான். ஐயோ பாவம் ரொம்ப பசி போல இருக்கு சொல்லுவோம் இல்லையா? he is apparently hungry. he is hungry it seems. it seems like he is hungry. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போறது, நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேன், நான் இத்தனை நாள் இப்படிதான் நம்பிட்டு இருந்தேன், ஆனா கடைசியில பார்த்தா இது இப்படியா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று நம்பிட்டு இருந்தோம், ஒன்று அசியூம் பண்ணிட்டு இருந்தோம், ஒன்று நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா உண்மை வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அப்பேரண்ட்லி யூஸ் பண்ணுவோம். பட் அப்பேரண்ட்லி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஐ நம்பிட்டு இருந்தேன், நினைச்சிட்டு இருந்தேன், அசியூம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐ தாட், ஐ அசியூம்ட், ஐ பிலீவ்ட், இந்த மாதிரி அது வேணா போட்டுக்கோங்க. நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் 1, பட் அப்பேரண்ட்லி ரியல் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படி நாம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல அப்பேரண்ட்லின்றது உண்மை அப்படின்றது நமக்கு நேரா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல யாராவது உண்மையான மீன் கரெக்டானவங்க சம்பந்தப்பட்டவர்கள்ட்டேந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ட்ரூத்தை அடுத்து நம்ம வந்து சொல்ல போறோம். இந்த இடத்துல எல்லாம் இப்படியா அப்படின்ற சவுண்ட் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா அது இப்படி அப்படின்னு சொன்னா கூட போதுமானது. நாளைக்கு நான் லீவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆஃபீஸ்ல இருப்போம் நம்ம, நாளைக்கு என்ன சாட்டர்டே தானே, நாளைக்கு லீவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பார்த்தா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரணுமா அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவோம். அப்படியா, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் மேனேஜர் சொன்னார். சர்க்குலர் வந்துச்சா? இல்ல அவர் சொன்னார், இப்பதான் அனுப்ப போறாரா? இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ நாளைக்கு நான் லீவுன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா நாளைக்கு வரணுமா, இப்படி நாம சொல்ல போறோம். ஸோ நாளை விடுமுறை என்று நினைத்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சொன்னோம், ஐ தாட் அப்படின்னு போட்டு ஸ்டேட்மெண்ட் 1, பட் அப்பேரண்ட்லி என்ன ரியல் சுச்சுவேஷனோ அது ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், நாளை விடுமுறை என்று நினைத்தேன், ஐ தாட் டுமாரோ வாஸ் அ ஹாலிடே, நான் நினைச்சேன். ஸோ அதனால பாஸ்ட் டென்ஸ், ஐ தாட் டுமாரோ வாஸ் அ ஹாலிடே. ஆனா உண்மை அது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லை இல்லையா? அந்த இடத்துல நாளைக்கு வரணுமா, வர வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஹேவ் டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நாம எல்லாரும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரணுமா, we have to come to the office tomorrow. we have to come to the office tomorrow. ஸோ இதான் ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம அப்படியே ஃபில் பண்ணலாம். I thought tomorrow was a holiday, but apparently we have to come to the office tomorrow. I thought tomorrow was a holiday, but apparently we have to come to the office tomorrow. இன்னொரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? அவ ரிலீவ் ஆறான்னு நான் கேள்விப்பட்டேன், அவ போறான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆஃபீஸில் உள்ள ஒரு ஸ்டாஃப் பற்றி பேசிகிட்டு இருப்போம், அவங்க ஏதோ போறாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் பார்த்தா இல்லையாமே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவ போறான்னு நான் கேள்விப்பட்டேன், ஐ ஹியர்டு. அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஐ தாட், ஐ அஸ்யூம், ஐ பிலீவ் இது மாதிரிலாம் சொன்னோம். கேள்விப்பட்டேன், ஹியர்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஐ ஹியர்ட் தட் அவள் வேலையை விட்டு போறான்னு கேள்விப்பட்டேன். ஷி வாஸ் லீவிங் ஹர் ஜாப். ஐ ஹியர்ட் தட் ஷி வாஸ் லீவிங் ஹர் ஜாப். ஸோ இந்த பாட்டு பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா முன்னாடி நினைச்சது. ஆனா பார்த்தா அப்படி இல்லையா, அது உண்மை இல்லையா, இட் இஸ் நாட் ட்ரூ. சேர்த்து சொல்லலாமா? ஐ ஹியர்ட் தட் ஷி வாஸ் லீவிங். I heard that she was leaving her job, but apparently it is not true. ஸோ ரெண்டு பேரும் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம், பார்க்கறதுக்கு பிரதர்ஸ் மாதிரியே இருந்தாங்க, அதனால நான் வந்து பிரதர்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தா இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவர்கள் சகோதரர்கள் என்று நினைத்தேன், ஐ தாட் அவர்கள், தே, அதனால வேர், they were brothers. I thought they were brothers. ஆனா இல்லையா அப்படின்றப்போ நம்ம என்ன செய்வோம், பட் அப்பேரண்ட்லி போட்டுட்டு ரியல் என்ன, உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். they are just friends. அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானா, they are just friends. I thought they were brothers, but apparently they are just friends. அவ என்னை விட பெரியவன் நினைச்சேன், அவ என்னை விட மூத்தவள் நினைச்சிட்டு இருந்தேன், அப்படிதான் நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனா இல்லையா, பார்த்தா அவ நானும் அவளுக்கும் ஒரே வயசு தான் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி போல் இருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, இப்படி தானாம்னு சொன்னாலும் சரி, உண்மையே அதான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வயசு தான், அவளே சொன்னான்.
எப்படி சொன்னாலும் சரி. ஸோ எப்படி சொன்னாலும் சரி, நம்பிட்டு இருந்த, தெரிஞ்சிட்டு இருந்த, இத்தன நாள் நெனச்சிட்டு இருந்த விஷயத்துக்கு உண்மை வந்து மாறாக இருக்கு அப்படின்னு சொல்றப்ப தான் நம்ம இந்த மாரி பட் அப்பேரன்ட்லியே யூஸ் பண்ண போறோம். ஸோ அவள் என்னை விட பெரியவள் அப்படின்னு நான் நம்பினேன். ஐ பிலீவ்ட். ஷி வாஸ் ஓல்டர் தென் மீ. ஷி வாஸ் ஓல்டர் தென் மீ. ஸோ இந்த பார்ட் எப்பவுமே பாஸ்ட்ல இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி நெனச்சிட்டு இருந்தோம். அதனால. ஸோ இந்த பார்ட் வந்து எப்படி வேணா இருக்கலாம். பட் பெரும்பாலும் பிரசன்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இது இப்படி இல்ல, இப்போ பிரசன்ட் எனக்கு இப்ப தான் தெரிஞ்சுச்சு உண்மை அப்படின்னு நம்ம சொல்றதுனால. நாங்கள் ஒரே வயதினர் தான். வி ஆர் த சேம் ஏஜ் அப்படி சொன்னாலும் சரி, வி ஆர் ஆஃப் த சேம் ஏஜ் அப்படி சொன்னாலும் சரி. பட் வி ஆர் ஆஃப் த சேம் ஏஜ் வந்து ரொம்ப ஃபார்மல். அதனால நம்ம சாதாரணமா பேசுறப்ப அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்ல. வி ஆர் த சேம் ஏஜ் அப்படி சொன்னாலே போதுமானது. ஐ பிலீவ்ட் ஷி வாஸ் ஓல்டர் தென் மீ. பட் அப்பேரன்ட்லி வி ஆர் த சேம் ஏஜ். I believed she was older than me, but apparently we are the same age. இந்த ஹோட்டல், இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். வெளிலேருந்து பார்த்தா அப்படி இருந்துச்சு. அதனால இத்தன நாள் அப்படிதான் நெனச்சேன். ஆனா பார்த்தா எல்லாம் அஃபோர்டபுள் தான். இப்ப நீங்க அந்த ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட, போய் மெனு கார்ட பார்த்து சொல்றீங்க, "ஏய் நான் இத்தன நாள் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நெனச்சேன். ஆனா பார்த்தா அஃபோர்டபுள் தான்." அப்படி நம்ம சொல்றோம். So I thought this restaurant was expensive. I thought this restaurant was expensive. But apparently, second statement பாருங்க, it is affordable. It is affordable. நம்ம நெறைய தடவ சொன்ன மாதிரி எல்லா லென்த்தி சென்டென்சஸ் பார்த்தீங்களான்னா, அத நம்ம பிரேக் பண்ணி பார்த்தோமானா, அதுக்குள்ளார இருக்கிறது சின்ன சின்ன சென்டென்சஸ் தான். I thought this restaurant was expensive, but apparently it is affordable. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பர்த்டேவ மறந்துட்டாங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா பார்த்தா அவங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. நான் வந்து முன்னாடி நெனச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி எனக்கு நெறைய கிஃப்ட்லாம் குடுத்தாங்க. நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ 2 பாஸ்ட். ஸோ நம்ம நெனச்சிட்டு இருந்தோம் இல்லையா? அத நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லப் போறோம். ஸோ 2 பாஸ்ட் ஈவென்ட்ல எது முன்னாடி நடந்ததோ, இன்ஃபாக்ட் நல்ல நெறைய கேப் முன்னாடி அப்படின்றப்போ நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஸோ அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம். ஸோ நெனச்சேன், ஐ தாட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் ஃபர்காட்டன் மை பர்த்டே. அடுத்தது தே பிளான்ட் அ சர்ப்ரைஸ். அவங்க வந்து சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. தே பிளான்ட் அ சர்ப்ரைஸ். சேர்த்து சொல்லலாமா? ஐ தாட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் ஃபர்காட்டன் மை பர்த்டே, பட் அப்பேரன்ட்லி தே பிளான்ட் அ சர்ப்ரைஸ். இப்போ உங்களுக்கான சென்டென்சஸ். என்னோட டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா அவங்க ரொம்ப கைண்டா தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்னு நான் இத்தன நாள் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா அவங்க ரொம்ப கைண்டானவங்க. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாமே! நாம எக்ஸாம் எழுதல. எழுதுற பிள்ளைங்கள பார்த்தா, அவங்கலாம் பேசிக்கிட்ட வரைக்கும், இன்னைக்கு தேர்வு ரொம்ப கஷ்டமாம். இன்னைக்கு கஷ்டம் போல இருக்கு. இன்னைக்கு எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. ஸோ இதுவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். இன்னைக்கு என்னமோ எக்ஸாம் ரொம்ப கஷ்டங்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ இத தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ செக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நாம அப்பேரன்ட்லி, இட் சீம்ஸ் லைக், இல்ல இட் சீம்ஸ், சப்போசட்லி இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.